துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்குள்ளே இன்று சந்திரன் இருப்பது கண்டிப்பாக மன ஆரோக்கியத்தில் அதிக குழப்பத்தை கொடுக்கலாம். அது ராகுவோடு தொடர்பாக இருப்பதனால் ஓவர் திங்கிங் கண்டிப்பாக இருக்கும். ஓரளவிற்கு நீங்க அந்த ஓவர் திங்கிங்கை குறைப்பது ஒரு நல்ல நிலை. கண்டிப்பாக நம்ம எல்லோருமே உணர்ந்திருக்கக்கூடிய நிலை. ஓவர் திங்க் பண்ணும் பொழுது நமக்கு உடலில் அசதி, ரொம்ப ஒரு மன ஓட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது உடல் சோர்வடைந்து விடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஓவர் திங்கிங்கை நீங்க இன்று சந்திப்பதை தவிர்ப்பதற்கு நல்ல ஒரு ஸ்லோகங்கள், பரிகாரங்கள் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு உங்களுடைய தின வேலைகளை செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். நல்ல பணிச்சுமை, தொழில் லாபம் எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் அவ்வப்பொழுது ஓவர் திங்கிங் எட்டி பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த சமயத்தில் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துடைய மந்திர ஜபம் செய்வது பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக பார்த்து கொள்வது மிகுந்த நன்மையை கொடுக்கும். சுப விரயங்கள் சிலருக்கு ஏற்படலாம், சிலருக்கு தேவையில்லாத ஒரு விரயமாகவும் மருத்துவ விரயமாகவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. குழந்தைகளோடும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுது நீங்களாக தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் ஓரிரண்டு பேரை கேட்டுவிட்டு முடிவெடுப்பது ஒரு நல்ல பலன்களை இன்று கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி, நிம்மதி ஏற்படக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியாக அவரவர்களுடைய சூழலுக்கு ஏற்றாற் போல நடக்கும். மனதில் இதனால் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை உருவாகும். ஒரு நீண்ட நாள் விருப்பம் ரொம்ப அற்புதமாக தொழில் ரீதியிலாக இருக்கலாம், இல்லைனா வெளியூர் வெளிநாடு தொடர்பான நிலையாக இருக்கலாம், இல்லை பணியில் ஒரு உயர்ந்த வருமானம், இன்கிரிமெண்ட்ஸ், இது மாதிரியான ப்ரமோஷன்ஸ் தொடர்பான நிலையாக இருக்கலாம். மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆனால் ஆரோக்கியத்தில் சிறிது அதிக கவனமும் எல்லா விஷயங்களிலும் சற்று பொறுமையை கடைபிடிப்பதும் உங்களுக்கு உதவும்.